முன்னாடிலாம் 20லேருந்து 30 கிலோ தம்மாடை மட்டும் ஆர்டர் வந்துருங்க. ஆனால் இப்போலாம் வந்து தம்மாடை 10 கிலோவுக்கு மேலே தாண்டறதே கிடையாது. நம்மக்கிட்ட ஃபஸ்ட்டு சேலிங்கில் இருக்கிறதே வந்து முட்டை மிட்டாய் தான். அதுதான் வந்து நிறைய ஆர்டர் வந்துட்டுருக்கு. ப்ரௌனியும் அந்த மெல்ட்டிங் ப்ரௌனி இருக்கு இல்லையா, அதுவுமே வந்து ஆர்டர் வந்துட்டுருக்கு. தம்மாடை பிஸ்னஸ் ரொம்பவே டல் ஆகிடுச்சு. இது வந்து யார் ஆர்டர் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, நம்மக்கிட்ட ரெகுலராக வாங்குவாங்க இல்லையா, அவங்களுக்கு அந்த டேஸ்ட் பிடிச்சதுனால தம்மாடை மட்டும் ஆர்டர் பண்ணுறாங்க. அவங்களுக்காக தான் இப்போ ரெடி பண்ணிகிட்ருக்கேன் நான். நம்மளோட பிஸ்னஸே 1 வருஷமாக வந்து இந்த தம்மாடை பிஸ்னஸ் தான். ஆனால் இன்றைக்கி வந்து நான் 6 கிலோ மட்டும் தான் வந்து பேக் பண்ணியிருக்கேன். டெய்லியும் ஒரு 5 கிலோ ஆர்டர் வரும், அவ்வளோதான். முன்னாடிலாம் வந்து ரொம்ப அதிகமாக வந்துச்சு, இப்போ கம்மியாக இருக்குது. முட்டை மிட்டாய் ப்ரௌனி மட்டும் ரொம்ப அதிகமாக வந்து சேல் ஆகிட்டுருக்கு. நேற்று நிறைய பேர் கால் பண்ணியிருந்தீங்க, நம்ம கடைக்கு வாங்க, சனி ஞாயிறு வந்து காலையிலேருந்து ஈவினிங் வரைக்கும் இருக்கும். முன்னாடிலாம் ஒரே கத்தியை வச்சு தான் பீஸ் போட்டுகிட்டே இருந்தேன், அவ்வளோ கேக் ஆர்டருமே வந்து முடிச்சிருப்பேன். இப்போ புதுசாக ஒரு கத்தி வாங்கியிருக்கேன். இந்த கத்தி பீஸ் போட ரொம்பவே ஈஸியாக இருந்துச்சு. ஃப்ளிப்கார்ட்டில் தான் வாங்கியிருக்கேன். டேக் பண்ணுறேன், வேணா செக் பண்ணி பாருங்கள். நாளைக்கு நம்ம கடைக்கு வர மறந்துடாதீங்க.